அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, "தி நியூ பாம்பன் பிரிட்ஜ் வில் ஹேவ் வெர்டிகல் லிஃப்ட் ஸ்பான் விச் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு பாம்பன் பாலத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான அமைப்பா இருக்கும். சரிங்களா? பாம்பன் பாலத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். இப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். இப்படிதான் ஸோ ஒரு ஷிப்பு இப்படி வர்றப்ப, இது 2ம் இப்படி ஒரு சைடு ஓப்பன் ஆயிக்கும். இப்படி ஒரு சைடு ஓப்பன் ஆயிக்கும். இது வந்து ஹாரிசான்டல் திங் இது இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய புது பாம்பன் பாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இப்ப ஷிப் இப்படி வருது அப்படின்னா, இந்த சென்டர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இது வந்து அப்படியே வெர்டிகலா லிஃப்ட் ஆகும். வெர்டிகலா கிட்டத்தட்ட ஒரு 22 மீட்டருக்கு மேல லிஃப்ட் ஆகும். சரிங்களா? கடல் மட்டத்திலிருந்து 22 மீட்டருக்கு மேல லிஃப்ட் ஆகுறப்ப, எவ்வளோ பெரிய ஷிப்னாலுமே இதுக்குள்ள போயிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப இந்த ஒரு டெக்னாலஜிய தான் வெர்டிகல் லிஃப்ட் ஸ்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவுல முதல் முறையா புது பாம்பன் பிரிட்ஜ்ல தான் இந்த டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த புது பிரிட்ஜ இனாகரேட் பண்ண போறாங்க. ஓகேவா? அப்போ ஓல்டு பிரிட்ஜ் எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1911ல அந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு, 1914ல இந்த கட்டுமான பணிகள் முடிவடைஞ்சு, அப்பதான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேள்விய பொறுத்தவரைக்கும் 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. As per the latest amendment to Banking Regulation Act, how many persons can be added as a nominee to a bank account அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் சமீபத்திய திருத்தத்தின்படி, ஒரு வங்கி கணக்கில் எத்தனை பேரை நாமினியாக சேர்க்கலாம்? நாமினி அப்படின்னா வாரிசுதாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பேரை சேர்க்க முடியும் அப்படின்னா, 4 பேரை சேர்க்க முடியும். சரிங்களா? நேத்து நமக்கு அந்த மசோதா பாஸ் ஆயிருக்கு. அடுத்தது. The tenure of directors of cooperative banks has been increased to அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளின் இயக்குனர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தோம்னா, இவங்களோட அந்த கோஆப்பரேட்டிவ் பேங்க் டைரக்டர்ஸோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 8 வருஷமா இருக்கும். அது இப்ப என்னவா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 10 இயர்ஸா மாத்திட்டாங்க. சரிங்களா? ஸோ 10 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 8லேருந்து 10ஆ மாறிருக்கு. அடுத்தது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் கோஆப்பரேட்டிவ் யுனிவர்சிட்டி வில் பி செட் அப் இன் ஆனந்த், குஜராத் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் குஜராத்தின் ஆனந்தில் அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் திரிபுவன் காசிபாய் பட்டேல், த ஃபவுண்டர் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் டைரி ஜெயண்ட் அமுல். கூட்டுறவு பால் நிறுவனமான அமுலின் நிறுவனர் திரிபுவன் காசிபாய் பட்டேலின் பெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் கோஆப்பரேட்டிவ் யுனிவர்சிட்டி எங்க வரப்போகுதுன்னா, ஆனந்த்ல வரப்போகுது. அந்த யுனிவர்சிட்டி பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திரிபுவன் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப் போறாங்க. சரியா? அதற்கான மசோதாவ நேத்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. திரிபுவன் யுனிவர்சிட்டி பில் அப்படின்னு சொல்லி நேத்து தாக்கல் பண்ணிருந்துச்சு. திரிபுவன்ற பேர் எதற்காக அப்படின்னு கேட்கப்பட்டப்ப, அமுலோட ஃபவுண்டர் திரிபுவன் காசிபாய் பட்டேல் இந்தியாவோட லார்ஜஸ்ட் கோஆப்பரேட்டிவ். சரிங்களா? ஸோ அதனால தான் இவர் பேர வச்சிருக்காங்க. இந்த பேர பல்கலைக்கழகத்துக்குமே வச்சிருக்காங்க. சரியா? 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டா. The new criminal laws fall under which list of the constitution? புதிய குற்றவியல் எந்த பட்டியலின் கீழ் வருகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பட்டியல் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட்க்கு கீழ வரும். ஓகேங்களா? நியூ கிரிமினல் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட்க்கு கீழ வரக்கூடிய ஒரு விஷயம் தான். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.